நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட போகிறோம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி 2025க்கான பேட்சும் நம்ம நடத்த போகிறோம். அது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவரோட பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் குரூப் 2ல். டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1961, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1966, பக்ருதீன் அலி அகமத் 1974, என் சஞ்சீவி ரெட்டி 1977. ஏபிசிடி இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 1 மற்றும் 2, 2 மற்றும் 3, 3 மற்றும் 4, 1 மற்றும் 4. இதில் எது சரி அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1962. இவங்க கொடுத்துருந்தாங்க கேள்வியில் கொடுத்துருந்த பார்த்திங்கன்னா 1961. ராதாகிருஷ்ணன் கிடையாது. டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1966 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் எப்போ இருக்குன்னா 1967ங்க. பக்ருதீன் அலி அகமத் 1974. பக்ருதீன் அலி அகமத் 1974 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1974லேருந்து 77 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கார். என் சஞ்சீவி ரெட்டி 1977. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977லேருந்து 1982 வரைக்கும் இவர் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருக்கார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1977. அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4 தான் ரைட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் சி. நம்ம ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். குடியரசுத் தலைவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1950. அவருடைய முடிந்த காலம் 1962 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் வரவர் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962லேருந்து 1967 வரைக்கும் இருக்கார். இதை இப்படி கூட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலவரிசைப்படி அமைங்க அப்படின்னு கூட கேட்குறான். யார் ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு ஒரு காலவரிசைப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் வர ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்புறம் வர பார்த்திங்கன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1967 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1969 வரைக்கும். விவி கிரி. இவர் விவி கிரி வந்து 1969லேருந்து அந்த ஒரு ஆண்டு மட்டும் வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் விவி கிரி. எந்த மாதம்னு பார்த்திங்கன்னா மே, ஜூலை. இந்த மேலேருந்து ஜூலை வரைக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விவி கிரி. ஜஸ்டிஸ் எம் 1969லேருந்து 1969 அவர் வந்து ஒரு ஆண்டு தான் இருந்திருக்காரு. அவரும் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜஸ்டிஸ் எம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா 1969 2 பேர் தற்காலிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மே, ஜூலையில் வந்து விவி கிரி இருக்கார். ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் எம் இருக்கார். அடுத்து விவி கிரி வராரு. அவர் தான் வந்து நிரந்தரமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் வரவங்க 1969லேருந்து 1974. அப்போ ஆகஸ்ட்னா செப்டம்பர்லேருந்து அவர் வந்துருப்பாருங்க விவி கிரி. அடுத்து பக்ருதீன் அலி அகமது. இதுதான் அந்த குரூப் 2 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. பக்ருதீன் அலி அகமத் 1974 முதல் 1977 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து தற்காலிகமாக ஒருத்தவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிடி ஜாட்டி என்பவர் வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இவர் தான் தற்காலிகமாக இருக்கார். அவருடைய காலம் வந்து 1977 தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வந்து பிடி ஜாட். நீலம் சஞ்சீவ ரெட்டி அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1977லேருந்து 1982. இவர் தாங்க குரூப் 2A இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இதுதான். கியானி ஜெயில் சிங்
இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1982லேருந்து 1987. ஆர் வெங்கட்ராமன் இவர் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 87. அது முடிந்த காலம் 92. டாக்டர் சங்கர் தயாள் சர்மா இவரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1992லேருந்து 1997 வரைக்கும். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா KR நாராயணன். இவர் பார்த்திங்கன்னா 1997 குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு 2002 வரைக்கும். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா வந்து எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 குடியரசுத் தலைவராக இருக்கார். ஒருவேளை அடுத்து நடக்க போகிற TNPSC கொஸ்டினில் இதெல்லாம் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இந்த ஒரு இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெலிகிராம்லேயே ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். மெட்டீரியல்ஸ்லாம் அதில் போடலான்னு இருக்கேன். திருமதி பிரதீபா பாட்டீல் 2007ங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு அப்புறம் வந்து பிரதீபா பாட்டீல் வந்து 2007 ஜூலை 25 முதல் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.